வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ரொம்ப ஒர்க்கு டைட்டாக போகிறதுனால கொஞ்சம் கேப் எடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நம்மளோட பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம அம்மாக்கள்லாம் அவங்களோட சமையல் அறையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பணம் சேமித்து வச்சுருப்பாங்க. அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம தாத்தா பாட்டியோட மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து கிச்சனில் மட்டுமே நம்ம அம்மாக்களாக இருக்கட்டும், நம்மளோட பாட்டியாக இருக்கட்டும், அவங்க கிச்சனில் மட்டுமே எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி என்ன மாதிரி செஞ்சு கிச்சனில் அதிகமாக பணம் சேமித்தாங்க. வீட்டில் வந்து இப்போ தாத்தாவோ நம்ம அப்பாவோ அவங்களுக்கு வீட்டு சமையலுக்கு இல்லை வீட்டில் நிர்வாகத்துக்குன்னு பணம் கொடுப்பாங்க. அதில் சமையலுக்குன்னு அவங்க ஒதுக்குற பணத்தில் அவ்வளோ அதிகமாக பணம் சேமிப்பாங்க. அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 10 மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் எண்ணெய். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1 லிட்டர் தான். ஒரு மாதத்துக்கு 1 லிட்டர் பாக்கெட் தான் வாங்குவோம். நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், நம்ம அம்மாக்கள்லாம் இருக்கட்டும், ஒரு மாதத்துக்கு ஒரு பாக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு வாங்குவாங்க. 1 லிட்டர் தான் வாங்குவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆனால் அவங்களோட ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டெல்லாம் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் செலவாகுது, ஒரு மாதத்துக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் ஆக்குறீங்களேன்னுவாங்க. நான் முதல்லலாம் எங்களுக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் ஆகும். இப்போ வந்து அவங்க ஃபாலோ பண்ணதெல்லாம் நாங்கள் குறித்து வச்சு அதை ஃபாலோ பண்ண போய் தான் எங்களுக்கு இப்போ 1 லிட்டர் ஆகுது. இதை பற்றி தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகளாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்பைசஸ், அதாவது சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், இதெல்லாம் மலை சாமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பருப்பு வகைகள், இது அப்புறம் அரிசி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வாங்கிடுவாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதெல்லாம் வாங்குவாங்க. மலை சாமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலையிலலாம் போயிட்டு வரவங்கள்ட்ட காசு கொடுத்து மொத்தமாக வாங்கிட்டு வருவாங்க. அது அழகாக வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல், இப்போ நம்மலாம் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினா பூச்சி பிடிக்குதில்ல, ஆனால் அப்போல்லாம் வந்து வருஷ கணக்காக வச்சுருப்பாங்க, பூச்சி பிடிக்காது. அந்த அளவுக்கு அவங்க டெக்னிக்கு டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனால் பணம் வந்து அவங்களுக்கு மிச்சமாகும். ஒரு வருஷத்துக்கு எப்படி அந்த மலை சாமான்களாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், அரிசி, பருப்பு வகைகள் பூச்சி பிடிக்காமல் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வருஷத்துக்கு தேவையானதை வாங்குறப்ப ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். மாதம் ஆகிற செலவு ரொம்ப வெகுவாக குறையும். 3வது விஷயம், அவங்க லைஃப்பில் பேக்கரியில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஸ்நாக்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்படியே செஞ்சாலும் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் தான். இந்த மாதிரி ரொம்ப விசேஷ நாட்கள், ஃபெஸ்டிவல் அப்போ தான் வந்து ஸ்நாக்ஸே செய்வாங்க. மற்ற நாட்களில் மதிய சாப்பாடு முடிஞ்சால் சாயங்காலம் மோஸ்ட்லி காஃபி இருக்கும். அதுக்கப்புறம் 7:30 மணி இல்லை 7 மணிக்குள்ளே சமைச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் தான். ஸோ அதனால் ஸ்நாக்ஸுக்காகிற செலவு அவங்களுக்கு மிச்சம். அதனாலேயே அதிகமாக பணம் சேர்த்து வச்சுருந்தாங்க. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி கிரைண்டர் கிடையாது. அப்போ ஆட்டுக்கல், அம்மிக்கல் தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவே வந்து நாங்கள் ஒரு 10th படிக்கிறப்ப தான் மிக்சி கிரைண்டரே வாங்கணும். அது வரைக்கும் ஆட்டுக்கல், அம்மிக்கல்லை தான் வந்து இது பண்ணுவாங்க. இன்கேஸ் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வீட்டில் மாவாட்டி கொடுக்கறதுக்கு வருவாங்க. அப்போ கரண்ட்டு செலவு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு இருக்காது. மிக்சி கிரைண்டர் மட்டும் இல்லை, வாஷிங் மிஷின் இருக்காது, ஃப்ரிட்ஜு இருக்காது. பாட்டி நம்ம அம்மாக்கள்லாம் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க, ஆனால் பாட்டி காலத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்காது. ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கம்மி. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கரண்ட்டு செலவும் வராது. ஸோ அதனால் பணமும் மிச்சமாகும். அதனால் அவங்க ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம ஒர்க் போகிற டைமுக்கெல்லாம் வந்து ஆட்டுக்கல், அம்மிக்கல் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலையாகாது. ஆனால் இப்போ ரிட்டன் திரும்பி வருது. இப்போ எல்லாருமே ஆட்டுக்கல் வாங்கி அதில் சட்னி அரைக்கிறாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம மறுபடி ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் ஆஃப் லிவிங்க்கு திரும்பி போயிட்டுருக்கோம். சரி, பார்ப்போம் அது எந்த அளவுக்குன்னு. ஸோ இதுவும் ஒரு விதமான காரணம் பணம் மிச்சம் பண்ணுறதுக்கு. 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைப்பாங்களாம். கொஞ்சமாக காய்கறி யூஸ் பண்ணி குழம்பு வைப்பாங்க. ஆனால் ஒரு சட்டி நிறையா குழம்பு வைப்பாங்க. அது வந்து நானே கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ என்னோடய மதர் இன் லாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் பாட்டியெல்லாம் சமைச்சு நான் பார்த்துருக்கேன். வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி தக்காளி, இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் ஒரு சட்டி நிறையா குழம்பு வைப்பாங்க. அதுவும் கெட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து 5 வெங்காயம், 6 வெங்காயம், 5 தக்காளி, 4 தக்காளின்னு போடுறோம். ஆனால் அந்த மாதிரி குழம்பு வந்து இப்போ வரமாட்டேங்குது. மோஸ்ட்லி மற்றவங்களுக்கு வருதா, எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அதனால் கொஞ்சமாக காய்கறிகளை யூஸ் பண்ணி
அதிகமான அளவு வந்து பார்த்திங்கன்னா குழம்புகள் வைப்பாங்க. அது மூலமாக அவங்களுக்கு காய்கறி வந்து பணம் மிச்சமாகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம வாங்குற மாதிரி பால் பாக்கெட்லாம் இவ்வளோ ரேட்டில் வாங்க மாட்டாங்க. பக்கத்துலேயே யாராவது மாடு வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பால் வாங்கிப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போவே பாருங்கள், பால் பாக்கெட் வந்து இப்போ 1 லிட்டர் 44 ரூபானா, பண்ணையிலேருந்து கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பணம் மிச்சம் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வீட்டிலையே தோட்டம் இருக்கும். தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு, அப்புறம் கீரை வகைகள் இது எல்லாமே வீட்டிலையே வளர்த்துருவாங்க. காசு கொடுத்து வாங்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் செய்ய முடியுமோ செஞ்சுருவாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கை மரம் வீட்டில் இருக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி செடிகளை போடுவாங்க. நாட்டு காய்கறிகள் பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்ப்பாங்க. முக்கியமாக புதினா இந்த மாதிரி விஷயங்கள், கீரை வகைகள், பல வகையான கீரை விதையை வாங்கி போட்டு வீட்டிலையே கீரை இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் விளையக்கூடிய காய்கறிகள் என்னென்ன பண்ண முடியுதோ அதிலே மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உடம்பும் ஹெல்த்தியாக இருந்துச்சு, பணமும் அந்த அளவுக்கு செலவாகலை. இப்போ பாருங்கள், 200 250 ரூபா ஒரு வாரத்துக்கு காய்கறி கொண்டு வரதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. தக்காளியெல்லாம் வீட்டிலையே வந்து என்ன செஞ்சுருவாங்க, வீட்டிலையே வளர்த்து அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. 8வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மட்டன்லாம் ரொம்ப ரேராக தான் எடுப்பாங்களாம். மோஸ்ட்லி வீட்டில் வந்து நாட்டுக்கோழி வாங்கி வளர்ப்பாங்க. அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடணுன்னு இருந்துச்சுன்னா வீட்டிலேயே நாட்டுக்கோழி எடுத்து அந்த நாட்டுக்கோழியை வச்சு ஒரு கறி விருந்தே செஞ்சுருவாங்களாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கறிக்கடையில் போய் கறி வாங்குறது அப்படிங்கிறது இருக்காது. மட்டன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் கிராமத்தில் இருக்கிறவங்க அதுவுமே வீட்டிலையே வந்து ஆடு இருக்கும். மோஸ்ட்லி வந்து நாட்டுக்கோழி தான் வந்து சாப்பிடுவாங்க. மீன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வெளியில் வாங்குவாங்க. ஸோ இதனாலேயும் பணம் அதிகமாக மிச்சமாகும். அதே மாதிரி வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா நெய், தயிர், வத்தல், இட்லி பொடி, அப்புறம் மசாலா பொருள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே தயார் செஞ்சுருவாங்க. நம்மளாம் இப்போ பாக்கெட் வாங்குகிறோம் இல்லையா, அது மாதிரி வாங்குறது. இப்போ தயிர் கூட நம்ம வீட்டில் உர ஊற்றி வைக்கிறதுக்கு டைம் இல்லை, தயிர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக பணம் மிச்சமாகும். வீட்டில் கோழி வளர்க்குறப்ப முட்டை கிடைக்கும். ஸோ கடையில் காசு கொடுத்து முட்டை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து வீட்டிலையே என்னென்னலாம் கிச்சனுக்கு தேவையோ அது வந்து ரெடியாக இருக்கும். 10வது விஷயம் வந்து முக்கியமான விஷயம், ஏன் அது கிச்சனில் அதிகமாக பணம் சேர்ந்துச்சு அப்படின்னா, உணவுப் பொருட்களை வீணாக்கவே மாட்டாங்க. ஒரு இடத்துல நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல பணமே சேராதான். ஸோ உணவுப் பொருளை வீணாக்குறோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. அரிசி மிஞ்சினா கூட தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் பழைய சோறு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப மிஞ்சிச்சுன்னா கூட அதை கூட வேறு வகை உணவாக மாற்றி என்ன செய்வாங்கன்னா, அந்த பொருளை வேஸ்டாக்காமல் அதை வந்து நல்ல ஒரு விஷயமாக மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 விஷயங்கள் இவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அம்மாக்கள் கிச்சன்லையும் நம்ம பாட்டிகள் கிச்சன்லையும் ஒரு பண பேங்க்கே இருந்திருக்கு. ஒரு பேங்க்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய அமௌண்ட் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு சேமிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம். ஒரு அவசரமாக ஹஸ்பண்டுக்கு ஒரு அவசர செலவு வரும்பொழுது அவங்க ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து ஹெல்ப்லாம் பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த வீடியோவில்